வண்டி மலைச்சியம்மன் கோவில் பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நகலாபுரம், செங்கோட்டை, நாகர்கோவில், எட்டயபுரம் என்று பல்வேறு பகுதியில் நெசவுத் தொழில் செய்யும் சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் இருக்கிறது. நம் மானம் காக்கும் நெசவாளர்களின் குல தெய்வமாகவும் வழிபடப்படுகிறது. கள ஆய்வின் போது வள்ளியூரிலிருந்து நாங்குநேரி செல்லும் வழியில் ரோட்டோரத்தில் சுடலைமாடன் தெய்வத்தின் பீடத்தை காண முடிந்தது. அதன் அருகில் சென்று பார்த்தபோது சிவப்பு சேலை அணிந்த ஒரு பெண் வெட்ட வெளியில் படுத்து கிடக்கும் காட்சியில் சிலை. அந்த சிலை குறித்து விசாரிக்கும் போதுதான் இது வண்டி மலைச்சியம்மன் என்றார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள காக்காட்சி மலையிலிருந்து பிடி மண் எடுத்து கட்டப்பட்டதாக அருகில் இருந்தவர்கள் கூறினார்கள். சில இடங்களில் வண்டி மலைச்சியம்மனும் வண்டிமலையானும் ஒன்றாகவும், சில இடங்களில் வண்டி மலைச்சியம்மன் தனியாகவும் மேட்டிமை தன்மையோடு செவ்வியல் கூறுகளோடு அமைந்திருக்கிறது. வண்டிமலைச்சியம்மன் வழிபாட்டில் எட்டயபுரம் பெரிய தெருவில் உள்ள கோவிலில் உள்ள வண்டிமலைச்சியம்மன் கோயில் கொடையின் போது இரவில் படையலாக சோறு படைக்கப்படும். அப்போது பாவுக்கம்பினால் படையல் சோறில் அடித்து பாவுக்கம்பின் தடம் பதியும் வழக்கம் முன்னர் இருந்துள்ளதாக பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் தன்னுடைய ஆணவ கொலை சாமிகளும் பெருமித கொலை அம்மன்களும் புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார். அலைபோல் வண்டியை மறித்து நின்றதனால் வண்டிமலைச்சி என்றும், வண்டிமலைச்சி என்பதை தெரிந்து வண்டி மறிச்சியாக மாறியதாகவும் கூறினார்கள். பண்பாட்டு ஆய்வாளர் வண்டிமலைச்சி இல்லை, பண்டி மலைச்சி, பண்டி என்றால் பெருத்த வயிறு என்றார்கள். பசி பொறுக்காமல் நெசவாளர்கள் வைத்திருந்த பாவுக்கஞ்சியை எடுத்து குடித்ததற்காக அடித்திருக்கிறார்கள். பசியோடு இருந்ததனால் அவர்கள் அடியை பொறுக்க முடியாமல் வண்டிமலைச்சியும் வண்டிமலையனும் இறந்து போனதாக சொன்னார்கள். ஆத்திரத்தால் நிகழப்பட்ட சம்பவத்தால் குற்ற உணர்வு மற்றும் பயத்தின் காரணமாக இந்த இரண்டு தெய்வங்களையும் நெசவாளர்களே வழிபடுகிறார்கள். இத்தெய்வம் குறித்த மாற்றுத் தோற்ற கதைகள் ஆகம விதிகளோடு பொருத்தி செவ்வியல் தெய்வங்களோடு இணைக்கப்பட்டு உண்மை தன்மையை மாற்றி பரப்பப்படுகிறது. மேலும் இந்த தெய்வங்களின் வழிபாட்டில் பல்வேறு மாறுபாடுகளும் காணப்படுகிறது.